எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் தேங்காய் பால் கொழுக்கட்டை தாங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. தேங்காய், வெல்லம், அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்ந்துருக்கிறதால இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். நம்ம ஆயா அம்மாலாம் செஞ்ச ஃபுட்டு தான். குழந்தையிலேயே பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து பழகுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெளியில் வாங்கி கொடுத்து பழகாதீங்க. ரொம்ப சத்தானது. இது வெல்லம் ஹீமோக்ளோபின் இருக்கிறதால அடிக்கடி வெல்லம் போட்டது செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இதை ஃபஸ்ட்டு திருவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 200 கிராம், இது எல்லாமே நான் 200 கிராம் அளவு தாங்க. 200 கிராம் கிளாஸ் தான் இது. இதில் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாலை நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. திக்காக எடுத்து நல்லா பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 2 பால் தனித்தனியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ மீதி 1/2 கிளாஸ் பாலை திருப்பி இன்னொரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை இன்னொரு பவுலில் வச்சுக்கோங்க. இந்த பாலை நம்ம தனித்தனியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நல்லா வடிகட்டி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அடிக்கடி பசங்களுக்கு தேங்காய் பால்லாம் சேர்த்து கொடுக்கணும். இது அப்பயே பெரியவங்க சொல்லி வச்சது தான் எனக்கு. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 200 கிராம் மாவு, இது 200 கிராம் வெல்லம், இப்போ திருவின தேங்காய், அப்புறம் ஃபஸ்ட்டு பால், செகண்டு பால் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அளவு கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் தண்ணி ஜாஸ்தி ஆகாது. தண்ணி கம்மி ஆகிட்டாலும் நல்லா வராது. இதுதான் அளவாக வச்சு நீங்கள் செய்யுங்க. எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்புலேயே நீங்கள் அளந்துக்கங்க எல்லாமே. இப்போ இதுக்கு 1 கிளாஸு, அதாவது 200 கிராம் மாவுக்கு 200 கிராம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணியை கரண்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டை கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறுங்க. சால்ட்டு சேர்க்குறத காமிக்க முடியல, சாரி. நான் சால்ட்டு சேர்த்துக்கினேன். நீங்கள் 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு பொருள் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இழுக்கும். இது இடியாப்பம் மாவு, கொஞ்சம் தண்ணி இழுக்கும். நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 200க்கு 200 தான் அளவு. சில அரிசி தண்ணி இழுக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி கூட வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இட்லி தட்டில் எண்ணெய் ஃபுல்லாக தடவிடுங்க. இப்போ இதை உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி கொதித்த உடனே இதை டைரெக்டாக போடலாம். இது மேக்ஸிமம் தெரியாதவங்களுக்கு நான் இந்த மாதிரி அவிச்சு காட்டுறேன். ஆனால் எங்கள் ஆயெல்லாம் செய்யும்போது அப்படியே டைரெக்டாக தண்ணி கொதிச்சோடனே கலக்குவாங்க. இந்த மாதிரி வேகலாம் வைக்க மாட்டாங்க. இப்போ நான் வேக வச்சு காட்டுறேன். இப்போ பசங்களுக்கு அந்த பேட்டு மாதிரி, பால் மாதிரி, கொழுக்கட்டை மாடலில் இந்த மாதிரி டிசைனாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகவாது அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் அந்த டிசைன் பண்ணி ஒரு டிசைனில் நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்துடும். அது நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சதால் 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சிக்கங்க. பாகுலாம் வேணாம், எல்லாமே அளவு தான். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கங்க. அவ்வளோதான். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. அந்த வெல்லம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வெந்துடுச்சு. மீதி 1/2 கிளாஸ் தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. இதில் ஊற்றிட்டு, இது வெந்தது தானே ஏற்கனவே, அதனால் அதில் சேர்த்துருங்க. தண்ணி கொதிச்ச உடனே அதில் சேர்த்துருங்க. சும்மா இது நம்ம கலக்கிறதுக்கு தான் சேர்க்குறது. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மீதி தண்ணி வச்சேன் இல்லைங்களா, அந்த தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. ஏன்னா இது திக்னஸுக்கு. இது எல்லாமே தண்ணி அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு கொதி வந்தால் போதும். மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இந்த வெல்லம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். வடிகட்டிக்கங்க. வெல்லத்தை வடிகட்டிக்கங்க. அடியில் மண் இருக்கும். இப்போ இது செகண்ட் பால். அப்படியே மேலோடு ஊற்றிடுங்க. அடியில் அந்த கருப்பு தோல்லாம் இருக்கும், அதுக்காக மேலோடு ஊற்றிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் திருவின தேங்காய் போட்டுருங்க. இது ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ரசத்தில் வர நுரை மாதிரி வந்தால் போதும். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு பால். இதுவும் அதே மாதிரி தான் வரணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, தெரிஞ்சிடும். நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதால தெரிஞ்சிடும், டேஸ்ட்டு மாறிடும். அப்புறம்
இப்போ இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் நிறுத்திடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால். இது வந்து தேங்காய் பால் கொழுக்கட்டை வந்து என்னென்னா, நம்ம அரிசி மாவு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வெல்லம், இது எல்லாமே சத்தானதுங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு நாளுக்குனாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து எல்லாமே ட்ரெண்டாக வருது, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் இப்போ ட்ரெண்டாக வருது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்